வீடியோ பார்க்குற எல்லாரும் சுபின்காக மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. ஏய் நினைப்புதான் குழப்ப கிடக்கும். லைக்லாம் யாரும் போட மாட்டாங்கடா. பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சுபினை பிடிக்குமா? மறக்காம லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு வீடியோல எத்தனை பேருக்கு சுபினை பிடிக்கும்னு நான் சொல்றேன். ரொம்ப பேசாத, முதல்ல அவங்க வீடியோவை பார்க்கட்டும். பார்த்து பிடிச்சாதானே லைக் போடுவாங்க. சிட்டுக்குருவின்னு பேரை கேட்டாலே லைக் போடுவாங்க. நீ பொத்து தங்கம். மாலா, விமலா, நல்ல நேரம் தொடங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். தாலிக்கீரை எடுத்துட்டு வாங்க. இந்த வாரம் பாஸ் வாரம். ஏய் பழக்க மாட்டியா? நான் சொல்றது கேளுடா. டேய் வீணா பிரச்சனையில மாட்டிக்காத. நான் சொல்றது கேட்டுக்க. லட்டு, நீ சொன்ன மாதிரி தானே உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். இப்ப ஏன் வேணான்னு சொல்ற லட்டு? லட்டு, எனக்கு வயசாயிடுச்சுன்னு ஃபீல் பண்றியா? நோ ஃபீலிங்ஸ். சீக்கிரம் தாலியை கொடுங்க. பாஸ் இந்தாங்க பாஸ். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பாஸ். 50 கல்யாணம் பண்ண நம்பர் 1 ஆம்பளை நீங்க தான் நினைக்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு பாஸ். ஏய் விமலா, இதெல்லாம் ஒரு பெரிய சாதனையா? உன்னுடைய பாஸ் 50ஐயும் தாண்டி 500 கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நிச்சயமா நடக்கும் பாஸ், நிச்சயமா நடக்கும். அட பாவிகளா, நீங்க 2 பேரும் தான் இந்த வழுக்கையின உசுப்பேத்தி விடுறீங்களா? ஐயோ வசமா வந்து மாட்டிக்கிட்டனே. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. செல்லம், வேணாயா வேணா, ஒழுங்கா எட்டு போயிடு. நானும் உன்னை வேணான்னு தானடி சொன்னேன். நீ தானடி நான் விரிச்ச வலையில தானா வந்து மாட்டிக்கிட்டேன். போன்ல மட்டும் நீ பேசி அப்படியே விட்டு இருந்தா ஏதோ அப்ப இப்ப 500 1000ன்னு கேக்குறதோட இருந்திருப்பேன். ஆனா பட்டும் உங்களை பார்க்கணும்னு நீ தானே கிளம்பி வந்த. நீ யாரு என்னன்னு தெரியாம வந்தது என்னோட தப்புதான். கட்டின புருஷன் மேல எவ்வளவு குறை இருந்தாலும் கண்டவனை நம்பி வர்றது எவ்வளவு பெரிய பாவன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்ட. செல்லம், என்ன செல்லம், நீ எதுக்கு இப்படி கண்கலங்குற? இன்னைக்கு நம்ம கல்யாணம்டா. டேய், உன் புருஷனை விட நான் தான் முக்கியம்னு நீ என்கிட்ட எத்தனை முறை சொல்லிருக்க, மறந்துட்டியா? ஏய், நான் என் வாயால எதுவும் சொல்ல விரும்பல. எனக்கு வர்ற கோபத்துக்கு. கோவப்பட்டாலும் என் செல்லம் என்ன அழகா இருக்கா. ஐயோ, இப்படி ஒரு தேவதைய வச்சு உன் புருஷனால குடும்பம் நடத்த முடியலையே. அவரை பத்தி தப்பா பேசுன உன் தலைய சீவிடுவண்டா. என்ன செல்லம், என்ன இவ்வளவு நாள் அவன் இவன்னு பேசிக்கிட்டு இருந்த, இப்போ அவர்னு பேசுறேன். டேய் செல்லம், பொம்பளையா பிறந்துட்டா குடும்பத்துல பிரச்சனை வரதான் செய்யும். அதுக்காகலாம் வழி மாறி தடம் புரண்டு போறது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. என்னதான் இருந்தாலும் நான் என் புருஷனை ஏமாத்திருக்க கூடாது. அந்த மனுஷனுக்கு நான் துரோகம் பண்ணிருக்க கூடாது. நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு. ஐயோ இப்படி வசமா வந்து மாட்டிக்கிட்டேனே. ஐயோ என் நம்பிக்கையெல்லாம் வீணா போயிடுச்சு. இப்ப நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே. 4 பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ஊருக்காரங்க என்னைய மதிக்க மாட்டாங்க. நான் கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேனே. அறிவு கட்ட சிரிக்கி ஆரம்பத்திலேயே வேணாம்னு விலகி இருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமாடி. உன் புருஷனை தொட்டதுக்கெல்லாம் குத்தன்னு சொன்னியே. இப்ப கண்ட பையன் உன் மேல கை வைக்கிற நிலைமைக்கு வந்துட்டியே. அனுபவி, நல்ல அனுபவி. இனிமே பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. கல்லானாலும் கனவா புள்ளானாலும் புருஷன் கட்டுனவன் தான் என்னைக்குமே நமக்கு சொந்தம். அழகா இருக்க, நீ அன்பா பேசுற, நீ இனிச்சு சிரிக்கிறேன்னு எவன் வந்து நம்மகிட்ட சொன்னாலும் அதை நம்ப கூடாதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேனே. பொம்பளை எப்போ சிரிப்பா, அவளை எப்படி நம்ப வச்சு ஏமாத்தலாம்னு எத்தனை பையனுவ காத்து கிடக்குறானவனு இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒத்த செல்லுதான். அது மட்டும் இல்லாம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு என் வாழ்க்கை இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்காது. ஐயோ என் பிள்ளை நிலைமை என்ன ஒண்ணு தெரியலையே. ஐயோ என்ன பாஸ், அவ புலம்பிக்கிட்டே இருக்கா, நீங்க நின்னு வேடிக்கை பாக்குறீங்க. சட்டப்பட்டு அவ கழுத்துல தாலியை கட்டி நடத்த வேண்டியதை நடத்துங்க பாஸ். லட்டு, உன் கழுத்துல இந்த தாலியை கட்டி இன்னைக்கு ஒரு நாள் உன்னை என் பொண்டாட்டியா ஆக்க போறேன். நாளையில இருந்து நான் யாருக்கெல்லாம் சொல்றேனோ அவங்களுக்கெல்லாம் நீ பொண்டாட்டி. ஐயோ என் தலையில நானே மண்ணலி படுக்கிட்டேனே. நல்லா இருந்த வாழ்க்கைய நானே கெடுத்துக்கிட்டேனே. உங்க காலில் விழுந்து கேட்குறேன், என்னைய விட்டுடுங்க. எனக்கு என் பிள்ளையும் என் புரிச்சனும் போதும். இனி நான் காசு பணத்துக்கு கூட ஆசைப்பட மாட்டேன். தயவு செஞ்சு கேட்குறேன், என்னைய விட்டுடுங்க. விட்டுடுன்னா எப்படிடா விட முடியும்? சீக்கிரம்
ஏய் கிட்ட வராதடா, கிட்ட வராத. சொட்ட கிட்ட வந்த சொருகிடுவேன். பொண்ணுங்களோட அப்பாவித்தனத்தையும் ஏமாளித்தனத்தையும் பயன்படுத்தி இப்படி தப்பா நடக்க முயற்சி பண்ண எத்தனை பேர் தான் கிளம்பி இருக்கீங்க? பொண்ணுங்கன்னா எப்பவும் அழுதுகிட்டே இருப்பாங்க, எல்லாத்துக்கும் பயந்து பயந்து இருப்பாங்க நினைச்சுக்கிட்டியா? ஒரு பொம்பளை நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும்டா. என் கிட்ட வந்த உன் மண்டைய ரெண்டா பொளந்துருவேன்டா சொட்ட. விமலா, இது நமக்கு ஒரு நேரம். வாடி. ஏய், விட்ரி, பணங்காப்பள்ளி, விட்ரி என்ன? பாஸ், தாலி கட்டுங்க பாஸ். போங்க பாஸ். லட்டு பிடிவாதம் பிடிக்காத செல்லம். இந்த மாப்பிள்ளைக்கு ரப்பப்பரே, நல்ல நேரம் மட ரப்பப்பரே, நல்ல மண்ண மகத ரப்பப்பரே. வந்த யோக மட. பாஸ், பாஸ், போதும் பாஸ். போய் தாலியை கட்டுங்க. ஏய், விடுடி, விடு என்ன. நீங்களும் ஒரு பொண்ணு தானே, ஏன்டி இப்படி பண்றீங்க? விடுங்கடி. அடியே, ஓவரா கதறாதடி. அன்னைக்கு போன காதுல வச்சுக்கிட்டு பட்டு பட்டுன்னு எங்க பாத்துக்கிட்ட விடிய விடிய பேசும்போது உனக்கு தெரியலையாடி? அப்ப எங்கடி போச்சு உன் புத்தி? உன் புருஷன் உசுரோட இருக்கும் பொழுது என் பாஸ் கூட சேர்ந்து அவனை போட்டுத்துல முடிவு பண்ணியே. அப்ப எங்கடி போச்சு உனக்கு அறிவு? கமலா கமலா, பாவம் லட்டு, அவளை எதுவும் கேட்காதீங்க. தப்புதான், நீங்க சொல்ற மாதிரி நான் பண்ணது எல்லாம் தப்புதான். என்ன பார்த்தாவது 4 பேரு திருந்தட்டும். இப்படி இவன மாதிரி ஒரு ஏமாத்துக்காரனை நம்பி யாரும் ஏமாற வேணாம். பொண்ணுங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, யாரையும் நம்பி மட்டும் போக வேண்டாம். கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ நட்டமோ பொண்ணுங்க யாரா இருந்தாலும் தனியா நின்னு வாழ பழகுங்க. இந்த பாவி சண்டால மாதிரி எத்தனையோ பேரு பொண்ணுங்க வாழ்க்கைய வீணாக்க இருக்காடுங்க. அப்படிப்பட்டவனுங்களுக்கெல்லாம் ஆனா அவனை பெத்தவனும் ஒரு தாய் தானே தெரியலையே பாவி பயல. ஏய், சும்மா சென்டிமெண்டா பேசுறத நிப்பாட்டு. அடிக்காத ஓவரா, சரியா? வேணா வேணா வேணா. வேணும், எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும். ஏய் தம்பி ராமு, கதவை தரடா. ஏன்டா இப்படி பண்ற? எனக்கு யாருடா இருக்கா? டேய் தம்பி, என்ன தம்பி இதெல்லாம்? சொல்லு தம்பி. ஒரு குடும்பத்துல நடக்க வேண்டியதா இது. புருஷன் முன்னாடிக்கு சண்டை வருந்தா, ஆனாலும் இப்படியா செய்வாங்க? தாருங்க, 4 முடி வீட்டுக்கார, கதவை திறங்க, தயவு செஞ்சு. எதா இருந்தாலும் பேசிக்கலாம். அந்த 4 முடி எங்க போனான்னு நான் தேடி இழுத்துட்டு வரேன் அவளை. வெளியே வாங்க. டேய் தம்பி, அடே இங்க பாருடா. ஐயா ஐயா, என் பிள்ளை இருக்கானா போய் சேர்ந்துட்டானான்னு தெரியலையே. என்னாச்சு என்னாச்சு? ஐயா ராம, இப்பதானே சாமி வாத்தவனைய பார்த்தேன். மரகதா, பிள்ளைய விட்டுட்டு எங்கடி போன? என்னடி இதெல்லாம்? அக்கா, நான் எங்கக்கா போனேன்? இந்த வீட்டை சுத்தி சுத்தி இங்கே ஏதாக்கா கிடத. இந்த செத்த நாடி கண்ணா சத நேரமா பார்த்து இவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏக்கா ஏக்கா, என் பிள்ளை என்னைய விட்டு போயிட்டானா? எனக்கு யாருக்கா இருக்கா? அவனுக்காக தானே இந்த உசுரை கையில பிடிச்சிக்கிட்டு நான் இருக்கேன். என் பிள்ளை எப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு பார்க்கலையே. ராம, ஏயா சாமி, நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காதையா. ஏயா ராம, வெளியே வாயா சாமி. ஐயா ஆத்தா, நான் இருக்கையா, நான் உனக்கு எதா இருந்தாலும் நான் பார்த்து செய்யறையா. அந்த சிரிக்கைய உன் தலையில கட்டி வச்சு உன் வாழ்க்கை இப்படி பண்ணி விட்டுடுறே. ராமு ராசே, யாயா இன்னும் அப்படியே நின்றுகிட்டு கதவை தட்டிக்கிட்டு கிடக்குற? உள்ள போய் கதவை உடைச்சு பாரியா. என் பிள்ளை என்னன்னு தெரியலையே. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பையதான். அந்த பையன் என் பிள்ளைய அடிக்கலன்னு என் பிள்ளை இப்படி எல்லாம் பண்ணுவானா? மச்சான் மச்சான், நீ எதுக்கு பார்க்க வந்த? சொல்லுப்பா, என் பிள்ளை இருக்கானே செத்துறான்னு பார்க்க வந்தியா? என்னத்த நீங்க 4 பேர் மத்திய இப்படி பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி என் காதுல வாங்கையில நான் வராம எப்படி இருக்கிறது? என் பிள்ளை இப்படி பண்றதுக்கு காரணமே நீதானே. இது என்னக்கா புதுசா இருக்கு? என்ன நடந்ததுன்னு தெரியலையே. நீங்களே சொல்லுங்க, உங்க பிள்ளைய நான் தப்பா பேசினா உங்களால பொறுத்துக்க முடியுமா? சொல்லுங்க. என்கிட்டயே என் தங்கச்சியை பத்தி தப்பு தப்பா சொன்ன நான் எப்படி ஏத்துக்குவேன்? அதனாலதான் மச்சனுக்கு எனக்கு வாக்குவாதமாகி கைகலப்பு ஆயிடுச்சு. அதுக்காக இப்படியா பண்ணுவாங்க? என்னைய வேணா 4 அடி அடிச்சு நாக்கு பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டுருக்கலாமே. ஐயா, உசுறு போனா திரும்ப வருமா? அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டாரு பாவி. ஏன் மச்சான், இங்க பாரு மச்சான். மச்சான் மச்சான் மச்சான், என்ன மச்சான் இது? என்ன இது? ராம, என்னடா இது முட்டா பைய மாதிரி? எழுந்துடா, ஆஸ்பத்திரிக்கு போலாம். ஏந்து. என்னை விடுட, என்னை விட்டுடுங்க, நான் சாவுறேன். எனக்கு வாழவே விருப்பம் இல்லடா, என்னைய விட்டுடுங்க. கட்டுன பொண்டாட்டியே துரோகம் பண்ண பிறகு இனி நான் எதுக்காக வாழணும்? சொல்லுன, இனி யாருக்காக வாழணும்? என்னடா பேசுற? என்ன பேசுற? ஏடா இப்படி எல்லாமா ஒரு ஆம்பளை பேசுவான்? என்னடா அந்த பிள்ளை தப்பு பண்ணிடுச்சு? சொல்லுடா. 1000 பேர் 1000 சொன்னாலும் ஓ மனசுக்கு ஓ புத்திக்கு அறிவு எட்டுறது இல்ல. 1000 தான் அவ தப்பானவளா இருந்தாலும் நீ நம்பணும் அவள, அதுதான் முக்கியம். ஓ வாயில இருந்து இந்த வார்த்தை வரக்கூடாது ராம. என்ன அப்படி நான் அவளுக்கு என்னென்ன துரோகம் பண்ணிட்டேன் சொல்லுன? அவளுக்கு நான் என்ன துரோகம் பண்ணிட்டேன்? அவளை ராணி கணக்கா வச்சு பாத்துக்கலையா? இல்ல தங்க மட்டும் 2 பிள்ளைய வைக்கலையா? இல்ல என் அம்மா தான் அவளுக்கு எதுவும் கொடுமை பண்ணுதா? சொல்லுன.
என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாலே, நாளைக்கு நான் எப்படி நான் தலை நிமிர்ந்து வாழ்றது? மாதிரி நீ ஏன் முடிவு எடுக்காதடா? என்ன தம்பி நீங்க நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன் தம்பி ஒத்த கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில சொல்லுங்க. அதுக்கு பிறகு நீங்க வாழுறது சாவறது உங்க விருப்பம். புருஷ மண்டாட்டி 2 பேரும் விருப்பப்பட்ட கல்யாணம் பண்ணி ஆசையா 2 பிள்ளைய பெத்து பாதியில 2 பேரும் பிடிக்கலன்னு சொல்லி அவ ஒரு பறம் எங்கேயே போயிட்டா, நீ ஒரு பறம் சாவ பறன்னு மருந்து குடிச்சுக்கிட்டு கிடக்குற. அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையை யோசிச்சு பாத்தியாயா? சொல்லையா? அப்ப அத்தா நல்லா இருக்கையிலேயே பிள்ளைகளை வளர்க்க முடியாத சூழ்நிலையில நாம இருக்கோம். நீங்க 2 பேரும் அந்த பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டீங்கடா. அந்த பிள்ளைங்களுக்கு நிலைமை என்னையா ஆகும்? உங்களை பாரு நிறைய பேர் இருக்கிறதாலதான் எம்பிட்டோ பிள்ளைவ அப்பா அத்தா இல்லாம தனியா கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில ரொம்ப சிரமப்பட்டு அனாதையா கிடக்குது ஐயா. ஐயா உங்க சுகத்துக்கத்துக்காக ஒன்னும் அறியாத பிள்ளைகளை எதுக்கியா கஷ்டப்படுத்துறிய? சொல்லியா? மச்சான், நான் ஒரு விஷயம் சொல்றேன் மச்சான், நல்லா காது கொடுத்து கேளுங்க. என் தங்கச்சி நல்லவளோ கெட்டவளோ அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. புதுசா மண்டாட்டி உங்க 2 பேருக்கு இடையில 1000 சண்டை சச்சரவு வரட்டும். இருந்தாலும் எல்லாத்துக்கும் தற்கொலை ஒண்ணு மட்டுமே முடிவாயிடுமா? இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கையையும் நம்ம இப்படி அவசரப்பட்டு அழிச்சுக்கிறதால எத்தனை பேரு கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாக்குறியா மச்சான்? ஏண்டா இப்ப நீ செத்து போயிட்டா, நீ போனதுக்கு பிறகு உன் குடும்பம் எப்படி கஷ்டப்படும்னு யோசிச்சியாடா? உன்னையே வேணாமலும் உன் பொண்டாட்டி உன்னைய விட்டுட்டு போயிடுறா. ஆனா நீ செத்துட்டா அவளால நிம்மதியா வாழ முடியுமா? இல்ல உன் பிள்ளைவதான் அப்ப இல்லாத பிள்ளைவளா வளர்ந்து ஆளாயிட முடியுமா? என்ன எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியலண்ணே. என்னால என்ன சொல்றதுன்னு புரியலண்ணே. என் பொண்டாட்டி என்கிட்ட வந்து உன்கிட்ட இவ்வளவு குறை இருக்கு, உன்னைய இதனால பிடிக்கல, எனக்கு பிடிச்ச மாதிரி இருன்னு சொன்னா அவளுக்காக நான் எதையும் மாத்திக்க தயாரா இருக்கேன்னு. ஆனா என்ன காரணம்னு கூட தெரியாம, ஏன்னு கூட தெரியாம அவ எதுக்குன்னு என்னை விட்டு போனா. அவ எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவான்னு நான் நினைச்சு பார்க்கலன்னு. இதையெல்லாம் நினைக்கும் பொழுது ஐயோ, நம்ம ஒரு குடும்பம் நடத்த துப்பு இல்லாதவனா ஆயிட்டோமே, ஐயோ கட்டின பொண்டாட்டிய இப்படி இந்த அளவுக்கு ஆக்கிட்டோமேன்னு சொல்லி என்னைய பார்த்து நானே கேள்வி கேட்டு என் மூஞ்சில நானே காரி துப்பிக்கிறேனே. ஐயா ராசே, எம்பிட்டு நேரம் இப்படியே உட்கார வச்சு பேசிட்டு இருப்பிய? ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டுட்டு போங்க அவனை. ஆமா அம்மா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கலாம். ஏண்டா மருந்து நிறைய குடிச்சிட்டியாடா? இல்லண்ணா இல்ல, இந்த பாட்டுல பாக்குறப்பெல்லாம் என் பிள்ளைவ ஞாபகம் தான் வந்தது. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே சில மாதிரியே உட்காந்துட்டு. நான் கும்பிட்ட கடவுளை நீ கைவிடல கருமாரியாத்தா. கரெக்டான நேரத்துல என் பிள்ளைக்கு நல்ல புத்திய கொடுத்திய சாமி. அவசரப்பட்டு என் பிள்ளை அதை குடிச்சிருந்தானா இந்நேரத்துக்கு என்ன ஆயிருக்கும்? கரகதா பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லடி, நல்லா இருக்க, அழாத. மச்சான் என்ன மன்னிச்சிருங்க மச்சான், நான் உங்க மேல கை வச்சிருக்க கூடாது. கூட பிறந்த பரப்பை பத்தி தப்பா பேசினதும் எனக்கு அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியல மச்சான். நீங்களே என்ன மன்னிச்சிருங்க மச்சான். கட்டின பொண்டாட்டி கூட ஒழுங்கா குடும்பம் நடத்தியிருந்தா என் குடும்பம் இந்நேரத்துக்கு இந்த நிலைமைக்கு வந்து நின்றுக்குமா? ஒரு குடும்பத்தை பொறுப்பா நடத்த துப்பு இல்லாதவன் நான் தான். எல்லா தப்பும் என் மேலதான். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை மச்சான். அப்படியெல்லாம் நீங்க யோசிக்கவே கூடாது. அப்படியெல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா நான்லாம் ஒரு மனுஷனா இருக்கவே தகுதி இல்லாதவன். முன்னாடி நான் இருந்த இருப்பை நினைச்சு பாருங்க. உங்களெல்லாம் பார்த்துதான் இப்போ ஓரளவுக்கு நான் ஏதோ திருந்தி இருக்கேன். இருந்தாலும் நான் உங்களை அடிச்சதோ உங்களை பேசினதோ பெரிய தப்பு. நான் அதுக்காக உங்க காலில் கூட விழுந்து மன்னிப்பு கேட்கறேன். ஐயோ என்ன தம்பி, என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு? நீங்க பண்ண தப்ப உணர்ந்தா போதும், அதுவே தப்புக்கு தண்டனை அனுபவிச்ச மாதிரிதான். மச்சான் அடுத்தது என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். ராசு மச்சான், இப்ப வசந்தி எங்க போனான்னு முதல்ல தேடும். மச்சான் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? உனக்கு ஏதாவது தெரியுமாடியே? ஏங்க ஆரம்பத்துல எனக்கு தெரிஞ்சிருந்தா இம்புட்டு தூரம் நடக்கிற அளவுக்கு நான் எதுக்குதான் விடுறேன்? அவதான் இப்பெல்லாம் சரியா என் கூட பேசுறதே இல்லையே. மாலுக்கு எதுவும் தெரியுமா? யாருக்கும் எதுவும் தெரியாதுங்க. அவ இப்பெல்லாம் எங்க கூட யாரு கூடயும் பேசுறது கிடையாது. பேசாம நேரா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? போலீஸ் கிட்ட போனா மட்டும்தான் நம்மளால வசந்தியை கண்டுபிடிக்க முடியும். ராம, அந்த பிள்ளைக்கு ஒரு போன் போடு. அது போன் எடுக்குதானே பாரு. நான் பேசுறேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு? குடும்பம்னா என்ன? புதுசா முட்டாட்டிக்குள்ள சண்டைனா இப்படியே கிளம்பி ஓடுவாங்க. இன்னைக்கு வந்துச்சுன்னா அந்த பிள்ளை என்ன பண்றேன்னு பாரு. ஊர் உலகத்துல யார் வீட்டுல தான் சண்டை இல்லாம இருக்கு? எடுத்ததுக்குலாம் எங்கேயாவது போயிட்டா பிள்ளை குட்டியை யாரு பாக்குறது? போன் போடு முதல்ல. ஏங்க அவளுக்கு நாங்க போன் பண்ணி பார்த்தோம், ரிங்கு போச்சு. அப்புறம் பாதியிலேயே போன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துருச்சு. என்ன இல்லண்ணா, விட்டுடுங்கண்ணா. அவளை தேடவும் வேணாம், அவளை கண்டுபிடிக்கவும் வேணாம். என் உடம்புல உசுறு இருக்கிற வர என் பிள்ளைகளுக்கு நான் ஆத்தால அப்பன்னு நான் இருந்துப்பேன். என் பிள்ளைகளை நான் பாத்துக்கிறேன். யார வேணான்னு அவ ஒதுக்கி தள்ளிட்டு ஓடி போனாலோ அப்படியே அவ போனவளா இருக்கட்டும். எனக்கு அவ வேணாம். நான் அவளை இதோட தலைமொழிவிடுறேன். என்ன தம்பி, என்னாச்சு ஏதாச்சுன்னு எதுவும் தெரியாம எல்லாமே நம்மளே முடிவெடுத்தா என்ன அர்த்தம்? எனக்கு ஏதோ மனசு படபடன்னு இருக்கு. அவளுக்கு ஏதோ ஆபத்து, அவ ஏதோ எங்கேயோ ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி தோணுது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுதான் நமக்கும் நல்லது. இல்லாட்டி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாடா ராமு, ஆமா. ரசத்தி சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில அவ மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? என்னைய வேணான்னு ஒதுக்கி தள்ளினவ இனி எந்த பிரச்சனையில மாட்டினா எனக்கு என்ன?
நான் வேணான்னு சொல்லிட்டு தானே அவ போனா. போகட்டும், நீ வேணா அப்படி இருந்துடலாம். உன்னோட கோவத்தெல்லாம் கொஞ்சம் தூக்கி தூர வை. ஒரு நிமிஷம் சண்டைக்காக இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கையை இழந்துடாதடா. சண்டைன்னு வரும்பொழுது சந்தோஷமா இருந்ததை யோசிச்சு பாரு கொஞ்சமா. அந்த பொண்ணு தான் வேணும்னு நிலகால் மேல நின்னு தாலி கட்டினவன்டா நீ. மனுஷனா பிறந்த எல்லாரும் தப்பு பண்றது சகஜம்தான். பண்ற தப்ப யாரு மன்னிச்சு மறந்து ஏத்துக்கிறாங்களோ அவங்கதான் வாழ்க்கையில ரொம்ப உயர்ந்தவங்கன்னு நான் நினைக்கிறேன். என் தம்பியா இருக்கிற நீயும் அப்படித்தான் இருப்பேன்னு நான் நம்புறேன். உனக்காண்டி இல்லைனாலும் உன் பிள்ளைங்களுக்காண்டி ஆத்தான்னு ஒருத்தி வேணும். பிள்ளைவ மூஞ்ச பாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வரலாம். அதுக்கு பிறகு நீ அந்த பிள்ளை கூட வாழறியோ இல்ல அந்த பிள்ளைய வேணான்னு சொல்றியோ அது உன் விருப்பம்டா. ஆமா மச்சான், ஆமா. என் தங்கச்சியை இப்ப ஊரே ஓடுகாலின்னு சொல்லுது. அவ மேல தப்பு இருக்கா இல்லையான்னு அவ வந்தா மட்டும்தான் தெரியும். எந்த காலத்திலயும் உங்க பொண்டாட்டி ஓடுகாலின்றது மரியாதை இல்லையா? நீங்க தான் மச்சான் இதுக்கு ஏதாவது பண்ணணும். சரிண்ணே, போலாம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். அப்படியே அவ திரும்ப வந்தாலும் அவளை நான் ஏத்துக்க மாட்டேன். அது உங்க விருப்பம் தம்பி. இதெல்லாம் அவன் நல்லபடியா வரட்டும். அதுக்கு பிறகு எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். என்ன உள்ள போகணுமா? என்ன மச்சான் இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? வாடா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் வா. வணக்கம்மா. சொல்லுங்க, என்ன வேணும், என்ன பிரச்சனை, யார் நீங்க? என் பேரு ராமசாமி. என் பொண்டாட்டி பேரு வசந்தி. நேத்தி மத்தியானத்துல இருந்து அவளை காணல. பொண்டாட்டிய காணலையா? என்ன குடும்ப தகராறா? என்னையா நகருக்கு ஏதோ வேணும்னு அடிச்சு கொடுமைப்படுத்தினியா? ஐயோ இல்லம்மா, சின்ன பிரச்சனை தான். கோச்சுக்கிட்டு போனவ இந்நேரம் வரையும் வீடு திரும்பல. என்ன பிரச்சனைன்னு சொல்ற? அதான் இத்தனை பேர் இருக்கீங்களே, ஆளுக்கு ஒரு இடமா தேட வேண்டியதானே? இங்க எது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க, போய் தேடி பாருங்க. குடும்ப பிரச்சனைக்குள்ள ஸ்டேஷனுக்கு வந்து நிக்க கூடாது. அம்மா, சொந்த பந்தன்னு சொல்லிக்க யாரும் இல்லம்மா. போன் பண்ணி பார்த்தாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. எங்க போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குமா. சின்ன பிள்ளைவ 2 இருக்கு. ஆத்தானே அந்த பிள்ளைவ மூஞ்ச பார்க்கவே பாவமா இருக்குமா. உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. என்ன அந்த பொண்ணை அடிச்சு துரத்துட்டு குடும்பமா வந்து நாடகம் போடுறீங்களோ? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. என்ன பிரச்சனை? உன் பொண்டாட்டி எப்படி இருக்கும்? போட்டா எதுவும் இருக்கா? போட்டா இந்த என் செல்லில வச்சிருக்கமா போட்டா. சரி, உள்ள போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எழுதி கொடுங்க. இப்படி மொத்தமா கூட்டா போக வேண்டாம். யாராவது ஒருத்தர் மட்டும் என் கூட வாங்க. ராசாத்தி, நாங்க அங்க தம்பி கூட வெளியே இருக்கோம். நீயும் சின்ன பொண்ணும் அம்மா கூட போய் எழுதி கொடுத்துட்டு வரீங்களா? சரிங்க மாமா, நான் போறேன், நான் பாத்துக்கிறேன். வாங்கம்மா, வாங்க உள்ள வாங்க. அந்த பொண்ணுக்கு நீங்க 2 பேரும் என்னம்மா வேணும்? நாங்க எல்லாம் ஃப்ரெண்டுவ தான். ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, அப்புறம் அந்த பொண்ணு போன இடம் உங்களுக்கு தெரியாதா? இப்ப கொஞ்ச நாளா நாங்க சரியா பேசிக்கிறது இல்ல. வசந்தி என் குழந்தை பொண்டாட்டி தான். ஏன் நில்லுங்கம்மா, நான் உள்ள போய் மேடம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். அக்கா, என்னக்கா அவ நம்மள போலீஸ் ஸ்டேஷன் வரையும் இழுத்துட்டு வந்து விட்டுருக்கா? எனக்கு வர வயித்தெல்லாம் கலக்குது, பயமா இருக்கு அக்கா. போலீஸ்கார பொம்பளை பாக்குறத பார்த்தா என்னவா நம்ம தான் அவளை ஏதோ பண்ணிட்ட மாதிரி பாக்குறா. உள்ள கூட்டி வந்து நம்மள பிண்டு கட்டிடுவாள்வளா? ஏய், சும்மா இருட்டி. நானே என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு நிக்கிறேன். சதி! சின்ன பொண்ணு, ஏக்கா, சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. சி, தூரப்போ. என்னடி இது? என்னது இது? ஆளும் துணியும். ஏக்கா, அது யாதி சொல்லு. ஆபி சண்டாளி, நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டியே. ஐயோ பாவம், என்னாச்சுன்னு பொண்ணைய தேடிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். ஆனா நீ எவனைய கூட்டி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல புகுந்துக்கிட்டு தஞ்சை கேக்குறியாடி? ஏய், சி, உன்னை கூட நான் ஏதோ நினைச்சேன்டி. ஆனா இப்படி எல்லாமா? உன் உடம்புல வெக்கம், மான, சூடு, சொரண கொஞ்சம் கூட இல்லையா? சோத்துல உப்பு போட்டு தானே தின்ற. உன் உடம்புல ரத்தம் தானே ஓடுது. நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி, வெக்க கட்டவள. ஐயோ, உன்னை போய் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கவே என் நாக்கு கூசுது. அக்கா, கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணா, ஒண்ணும் கொடுக்க வேணா. கண்ணாலே தான் அந்த சிறுக்கைய பாத்துட்டுமே. வாக்கா கிளம்பலாம். ஐயோ, பொண்டாட்டி காணோம்னு மருந்து குடிச்ச படுது. இப்படி ஒரு விஷயத்தை கேட்டா தாகவாடான்னு தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்றது? இந்த கருமாந்தரத்தை சொல்லிதான் ஆகணும். வாணாண்டி, பயமா இருக்குடி. வாணாண்டி, அவர் ஏதாவது பண்ணிக்குவாருடி. அவர் இங்கே இருக்காரு. எவரை கேக்குற? இவரடி கேக்குற? இனிமே நீ என் குழந்தை பத்தியோ என் குழந்தை பிள்ளைகளை பத்தியோ பேசுன மரியாதை கட்டு போயிடு உனக்கு. கட்ட சிறுக்கி, இனி ஊர் பக்கம் வந்துட்ட விளக்கமத்த கொண்டே அடிச்சு துரத்து வண்டி உனைய. இவன் பக்கத்துல நிக்கிறதே பாவக்கா. வாக்கா கிளம்பலாக்கா. பண்டதெல்லாம் பண்ணிட்டு அப்பா மாதிரி மூஞ்ச வேற வச்சுக்கிட்டா. என்ன தட்டி காட்டி மயக்கணும் அவனைய? எதுக்கடி இவன் கூட ஓடி போன? ஊரே உன்னை ஓடி போனவன்னு சொன்னப்ப கூட நான் நம்பலடி. ஆனா இப்ப என் கண்ணால பாக்குறேனே. உன் புருஷனுக்கு என்னடி குறைச்ச? பிள்ளானாலும் கணவன், பிள்ளானாலும் புருஷன். கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ற சிரிக்கல இந்த ஜென்மத்திலேயே நல்லா இருக்க மாட்டா. நீ நாசமா தாண்டி போவ, நாசமா தான் போவ. அக்கா, அக்காவா? சி, வாய மூடு. உன் வாயில இருந்து அந்த ஒரு வார்த்தை வந்தாலே அசிங்கம். நடு தெருல நின்னு பிச்சை எடுத்தா தாண்டி உனக்குலாம் புத்தி வரும். இவெல்லாம் ஒரு பொம்பளையா? இவெல்லாம் எதுக்குதான் இப்படி ஒரு துணியை போட்டுக்கிட்டு நிக்கிறாளோ? இவதான் முதல்ல நாண்டுக்கிட்டு சாவணும். ஆமா அந்த மனுஷன். வணக்கம் நண்பர்களே. நேற்று போட்ட வீடியோவுக்கு 3700 வியூஸ் வந்திருக்கு, 370 லைக்ஸ் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த அளவுக்கு லைக் வந்து பார்த்தே ரொம்ப வருஷமாச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம பாருங்க. அப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கேன். போடலாமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கும் மறக்காம உங்களோட லைக்ஸ் போட்டுட்டு
வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறோம். உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தான் இந்த வீடியோவை இன்னும் ஒரு 4 பேர் பார்க்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மறக்காம வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு போங்க. சாயந்தரம் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிட்டுக்குருவி.